ஹாய்ங்க, என் பேர் ஆஷா. 2022 ஸ்டூடெண்ட்டாக லண்டனுக்கு வந்தேன். நான் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இந்த ஊருக்கு வந்தார். வரும்போது தனியாக தான் வந்தேன். இங்கே நிறைய பேர் கூட எனக்கு தெரியாதே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான். அவங்கெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சிது. என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் சேலரி கூட எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியல. என்னோடய ரெண்ட், டெபாசிட், என்னோடய எக்ஸ்பென்சஸ் இப்படி தான் போச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய செலவு கூட நான் இன்னொருத்தவங்க கிட்ட தான் கடன் வாங்கி என்னோடய அடுத்த மாதத்தையே ஓட்டிக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய ஸ்டார்டிங் லைஃப் போச்சு. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, என்ன பண்ணுறது, எந்த ஐடியாவுமே இல்லை. அவன் என்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கும் 1 வயசு ஆயிடுச்சு. இதெல்லாம் முடித்து ஜாப் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் பண்ணி முடித்து இதுக்கப்புறம் லண்டன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நாங்கள் வேல்ஸுக்கு வந்துட்டோம். நாங்கள் வேல்ஸுக்கு மூவ் ஆனதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, எனக்கு வேல்ஸில் ஜாப் கிடச்சிது. இன்னொன்று, லண்டன் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் சிட்டியில் பிறந்த பொண்ணுலாம் இல்லை, நார்மலாக கிராமத்தில் பிறந்தேன். உங்களில் ஒருத்தி தான். ஸோ எங்களால் அதை சமாளிக்கவும் முடியல. அந்த குழந்தைய வச்சுட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. வேல்ஸ்க்கு மூவ் ஆன உடனே எங்களுக்கு செட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா லண்டனோட கல்ச்சரோ வேல்ஸோட கல்ச்சரோ ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் ஒத்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட இன்னொரு வருஷம் ஓடிடுச்சு. ஆக மொத்தத்தில் அடித்து பிடிச்சி போராடி கடைசியில் இப்போ தான் வேல்ஸில் ஒரு அலையாக செட் ஆகியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் உங்களில் ஒருத்தி தான். இப்போ என்னால் இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து தனியாக இப்படி எங்களால் சமாளிக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களாலேயே கண்டிப்பாக முடியும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தமிழ் பொண்ணு வேல்ஸ் லைஃப்பில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, எப்படி ஜாலியாக இருக்காங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்க்கலாங்க.